நீலமேகம், வாருங்கள் சுவாமி, வாருங்கள். ஜோசியர் இருக்கிறாரா? ஆம், இருக்கிறார். தகவல் தெரிவிக்காமல் வந்துவிட்டேன். அதுதான் இருக்கிறாரா இல்லையா என்ற சந்தேகம். அதிகமாக பிரயாணம் மேற்கொள்கிறார் என்றும் கேள்விப்பட்டேன். அது என்னவோ உண்மைதான். எங்கு செல்கிறார், என்ன செய்கிறார் என்று அந்த பெருமாளுக்குத்தான் வெளிச்சம். ஆனால் பல செல்வந்தர்களும் தனவான்களும் இவரை நாடி வருவதும் இவர் அவர்களை காண செல்வதும் எனக்கு நன்றாக தெரியும். எல்லோருமே ஜாதக பலன்களை கண்டறியவே வருகின்றனர். பின் என்ன, சாமானியப்பட்டவரா உங்கள் கணவர்? ஊரெங்கும் பிரசித்தமானவராயிற்றே. உங்களை கண்டு பல மாதங்கள் ஆகிவிட்டனவே. உங்கள் அகத்துக்காரியை அழைத்து வரவில்லையா? குடும்ப சமேதமாக பிறகு வருகிறேன். சரி, வாருங்கள், உள்ளே வாருங்கள். வாருங்கள், அமருங்கள். ஆஹா, மங்கள சத்தம் கேட்கிறதே. நல்ல சகுனம் அம்மா. நீங்கள் உட்காருங்கள், இதோ வந்து விடுகிறேன். பெருமாளே. சுவாமி, வாமா, ஆரத்தி எடுத்துக்கோ. கோவர்த்தனம் வந்திருக்கிறார். அப்படியா? அவருக்கும் இதை காட்டு. நமஸ்காரம். வாரும் கோவர்த்தனம். நமஸ்காரம் ஜோசியர். அமருங்கள். இந்தாருங்க. மல்லிகா, சுவாமி. கோவர்த்தனத்துக்கு குடிக்க மோர் கொண்டு வா. ஆகட்டும் சுவாமி. காலையில் மேகமூட்டத்தை பார்த்ததுமே நினைத்துக் கொண்டேன், யாரோ வராதவர் வரப்போகிறார் என்று. மழைதான் கொட்டப் போகிறது. நல்லாறு ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யென பெய்யும் மழை. போதும் போதும், புகழாரமும் கேலியும் போதும், நிறுத்திக் கொள்ளுங்கள். பிறகு என்ன, பார்த்து 6 மாதங்களுக்கு மேல் ஆயிருக்குமா? அந்த கவலை வேண்டாம், இனி அடிக்கடி சந்திக்க வேண்டியிருக்கும். சந்தித்தால் போயிற்று. இந்தாருங்கள். அருந்துங்கள். சங்கதி இல்லாமல் வரமாட்டீரே. சொல்லும், என்ன விஷயம்? நீங்கள் இருப்பீர்களோ மாட்டீர்களோ என்ற சந்தேகத்தில் தான் வந்தேன். இப்போதெல்லாம் அடிக்கடி வெளியூர் சென்று விடுகிறீர்கள். பல செல்வந்தர்களிடமிருந்தெல்லாம் உங்களுக்கு அழைப்பு வருகிறது என்றெல்லாம் கேள்விப்பட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, எல்லாம் பகவத் கிருபை. அந்த திருமலையானிடம் நான் அனுதினமும் வியாபித்துக் கொள்வது இதுதான். அனாயாசேன மரணம், வினாதைன்ய ஜீவனம். அதுபோல் என்றுமே என்னை உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசும் நிலைக்கு ஆளாக்காதே என்பதுதான். சரி, அது போகட்டும். உங்கள் விஷயத்திற்கு வாருங்கள். என் மகன் திருமண விஷயமாக கூரத்திலேயே ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறோம். நீங்கள் தான் பொருத்தம் பார்த்து சொல்ல வேண்டும். என்ன அப்படி சொல்லிவிட்டீர்? அவன் எனக்கும் மகன் போல்தானே. நானே இதை பற்றி உங்களிடம் பேச வேண்டும் என்றுதான் இருந்தேன். என் நண்பரின் மகள், அவரும் ஸ்ரீ வைஷ்ணவர் தான். திருமண வயதில் இருக்கிறாள். அவளை உங்கள் மகனுக்கு பார்க்கலாம் என்று இருந்தேன். அப்படியா? முன்னமே தெரியாமல் போய்விட்டதே. ஆனால் நான் பார்த்திருக்கும் பெண் புத்திசாலி, அறிவுச் சுடர், அடக்கமானவள், பாசுரங்களில் புலமை பெற்றவள், பார்ப்பதற்கும் மிகவும் லட்சணமாகவே இருக்கிறாள். எல்லோருக்கும் பிடித்து விட்டது. திருமண ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு முன் சம்பிரதாயத்திற்காக ஜாதக பொருத்தத்தையும் பார்த்து விடலாம் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அதுதான் உங்களை நாடி வந்தேன். நல்லது நல்லது. நல்ல இடத்தில் சம்பந்தம் ஏற்படுவதில் எனக்கும் மகிழ்ச்சிதான். சரி, உங்கள் மகன் ஜாதகத்தையும் பெண்ணின் ஜாதகத்தையும் கொடுங்கள், பொருத்தம் பார்த்து விடலாம். என் மகனது ஜாதகம் என்னிடத்தில் இருக்கிறது, பெண்ணின் ஜாதகம் உங்களிடம்தான் இருக்கிறது. மல்லிகா, மல்லிகா, இதோ வருகிறேன் சுவாமி. கோவர்த்தனம் உன்னிடம் கொடுத்துள்ள அந்த பெண்ணின் ஜாதகத்தை எடுத்து வா. என்னிடமா? என்னிடம் இவர் எந்த ஜாதகத்தையும் கொடுக்கவில்லையே. ஜோசியரே,
ஜாதகத்தை பெண்ணின் தந்தையே உங்களிடம் கொடுத்து வைத்திருக்கிறாராம். அப்படியா? யார் அவர்? பெயர் என்ன? பெண்ணின் தந்தையின் பெயர் சுதர்சனம். சுதர்சனமா? எந்த சுதர்சனம்? என்னை நாடி பலர் வருகின்றனர். எத்தனையோ சுதர்சனம், ராகவன் என்று பலர். சுவாமி, ஒருவேளை நீங்கள் பார்க்காமல் தட்டி கழித்துக் கொண்டிருக்கும் அந்த சுதர்சனமாக இருக்குமோ? இருக்காது, இருக்காது. நீங்கள் எந்த சுதர்சனத்தை பற்றி சொல்கிறீர்கள்? அதுதான் கூரத்தில் இருப்பவர். கூரம் கோவிலில் இருக்கும் பட்டர் மூலமாகத்தான் தெரிந்து கொண்டேன். இன்னும் சொல்ல போனால் சுதர்சனத்தின் மகளைத்தான் நாங்கள் முதலில் சந்தித்தோம். நேர்த்தியாக இருந்தால், கோவில் பணிகளில் ஈடுபட்டிருந்தால், பாசுரம் பாடி எங்கள் கவனத்தை எல்லாம் ஈர்த்து விட்டாள். அந்த பெண்ணின் பெயர் என்ன? ஆண்டாள். என்ன சிந்தனை? இல்லை, ஒரு சில ஜாதகங்களின் பலனை பார்த்தவுடனேயே சொல்வது கடினம். சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நல்லது. நீங்கள் இப்பொழுது சென்று நாளை வாருங்கள். அதற்குள் பார்த்து வைக்கிறேன். ஜோசியர் இருக்கிறாரா? நீங்கள்? என் பெயர் சுதர்சனம். இப்பொழுது அவர் அகத்தில் இல்லை, வெளியே சென்றிருக்கிறார். சுதர்சனம் இனி என்னை சந்திக்கவே கூடாது. என்ன ஜோசியரே, ஏன் மௌனமாகிவிட்டீர்கள்? வேண்டாம், இந்த சம்பந்தம் வேண்டாம். வேண்டாமா? மிகவும் கடுமையான சொல்லாக இருக்கிறதே. அபசகுனமாக ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? இந்த அகத்தில் நுழையும் பொழுது மணி ஒலிக்கும் மங்கள ஓசையை கேட்டு நல்ல சகுனம் என்றேன். ஆனால் நீங்களோ வேறு விதமாக, வெளிப்படையாக, நிர்தாட்சியமாக இந்த சம்பந்தம் வேண்டாம் என்கிறீர்களே. என்ன காரணம்? ஒருவேளை உங்கள் நண்பரின் மகளை என் மகனுக்கு மணமுடிக்க வேண்டும் என்பதற்காகவா? தேவையில்லாமல் கற்பனையை சிதறவிடாதீர்கள். அப்படி ஒரு எண்ணம் என்னிடம் இருந்திருந்தால் அதை ஒளிவு மறைவின்றி உங்களிடம் தெரிவித்திருப்பேன். பிறகு ஏன் இந்த சம்பந்தத்தை தடுத்து நிறுத்துகிறீர்கள்? அபசகுனமாக வேறு பேசுகிறீர்கள். இன்று என் வார்த்தை உங்களுக்கு அபசகுணமாக தெரிகிறது. நாளை கல்யாணமாகி அந்த பெண் உங்கள் அகத்திற்கு வந்தால் எல்லாமே அபசகுணமாக மாறிவிடும், அமங்கலமாக மாறிவிடும். அதற்காகத்தான் சொல்கிறேன். ஜோசியரே, சற்று விளக்கமாக சொல்லுங்களேன். பெண்ணின் தந்தை, அதுதான் சுதர்சனம், உங்களிடம் முறையிட்டிருப்பாரே. நான் எப்பொழுது சென்றாலும் ஜோசியரை சந்திக்க இயலவில்லை என்று. ஆமாம் ஆமாம், அப்போது நானும் அவரிடம் சொன்னேன். அந்த ஜோசியர் எனக்கு நன்கு பரிச்சயப்பட்டவர்தான். உங்கள் பெண்ணின் ஜாதகம் அவரிடம் இருப்பதும் ஒரு நல்ல அறிகுறிதான். நானே அவரை சந்தித்து எல்லாவற்றையும் தீர்மானித்துவிட்டு வருகிறேன் என்றேன். ஆனால் நீங்களோ இப்படி பகிரங்கமாக ஏதேதோ சொல்கிறீர்களே. நான் அவரை தவிர்த்ததற்கு காரணமே, இப்பொழுது நான் உங்களிடம் கூறியதை அவரிடம் கூற இயலாததுதான். உண்மைக்கு புறம்பாக பேச எனக்கு மனமில்லை. அந்த பெண் ஆண்டாள் திருமணம் செய்து எந்த அகத்திற்கு செல்கிறாளோ அந்த அகத்தில் நிச்சயம் ஒரு மரணம் சம்பவிக்கும். பொதுவாக எதிர்பலன்களையும் துர்பலன்களையும் கூறும் வழக்கத்தை நான் ஏற்படுத்திக் கொண்டதில்லை. அதனால் தான் இந்த சிந்தனை, தடுமாற்றம் எல்லாம். அவரிடம் சொல்ல முடியவில்லை, உங்களிடம் சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை. என் நாக்கிலிருந்து ஜனிப்பதெல்லாம் சத்திய வாக்குதான். ஜாதகத்தில் குறை இருந்தால், அதை கூறாமல் இருந்தால், அதனால் ஏற்படும் பாதிப்பிற்கு அந்த ஜோதிடனும் உள்ளாகிறான். ஆதலால் உண்மையை உரைப்பதே உன்னதமாகும். குறை என்று கூறுவதை விட, தோஷம் என்று கூறுவதை விட ஆபத்து என்றே சொல்லலாம். திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் கணவன் உயிர் துறக்க நேரிடும். அந்த பெண் ஆண்டாள் விதவையாகி விடுவாள். இதனை தாம்பத்திய தோஷம் என்று சொல்லலாம். உங்கள் மகனுக்கு அந்த ஆண்டாள் மனைவியானால் நீங்கள் நிச்சயம் உங்கள் மகனை இழக்க வேண்டியிருக்கும்.
இப்படி ஒரு தோஷம் அந்த பெண்ணிற்கு இருக்கிறது. ஜோசியரே, இதற்கு தக்க பரிகாரம் ஏதாவது இருக்கிறதா? தோஷத்தை கூறுபவன் தோஷ நிவர்த்தியையும் கூற மாட்டேனா? ஆனால் நான் அறிந்தவரை இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை பரிகாரம் இருப்பதாக தெரியவில்லை. உண்மைக்கு புறம்பாக பேசியும் அடியனுக்கு வழக்கமில்லை. அந்த பெண்ணை தவிர்ப்பதுதான் ஒரே பரிகாரம். ஆனால் சுதர்சனம் இதை பற்றி என்னிடம் தெரிவிக்காமல் மறைத்து விட்டாரே. தெரிந்தால்தானே தெரிவித்திருப்பார். தன் மகளுக்கு இப்படி ஒரு தாம்பத்திய தோஷம் இருக்கிறது என்பதே அவருக்கு தெரியாது. அவரிடம் அதை சொல்ல மனமில்லாமல் தான் அவரை சந்திப்பதையே தவிர்த்து வந்தேன். சாதாரண தோஷமா இது? மிருத்யு தோஷம். அவரிடம் எப்படி இதை சொல்வது? ஆனால் உங்களிடம் இதை தெரிவிக்காமல் என்னால் இருக்க இயலாது. அதனால்தான் தவிர்த்து விடுங்கள் என்று கூட உங்களிடம் சொல்லவில்லை. வேண்டாம் என்று நிதர்சனமாகவே கூறினேன். நீங்கள் இந்த வரனை ஒதுக்கிவிடுங்கள். ஆண்டாள் உங்கள் மாற்றுப் பெண்ணாக ஆவதை விட்டுவிடுங்கள். அந்த பெண்ணுக்காக வருந்துவதை தவிர வேறு ஒன்றும் எனக்கு புலப்படவில்லை. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். வாருங்கள் சுவாமி, ஆரத்தி எடுத்துக் கொள்ளுங்கள். இந்தாருங்கள் பிரசாதம். இன்னம்மா ஆண்டாள், எப்பொழுதும் உன் முகத்தில் குடிகொண்டிருக்கும் புன்னகையை காணோமே. இடர்களை களைய வேண்டும் என்ற வகையில் பாசுரத்தை பாடிக்கொண்டிருக்கிறாய். அப்படி என்ன இடர் வந்தது உனக்கு? முதலில் என்னுடைய வந்தனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். இடர்கள் என்று நான் குறிப்பிட்டது பொதுவாக நம்மை பீடித்துள்ள தோஷங்களைத்தான். தோஷங்களா? எதை தோஷங்கள் என்கிறாய்? பல பிறவிகள் செய்த பாவத்தால் தானே பிறவி என்ற தோஷமே நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை கழிக்கத்தானே நமக்கு வாழ்க்கையே கிடைத்திருக்கிறது. அப்படி என்றால் புண்ணியம் செய்து பிறவிகளை போக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறாயா? பகவானை சென்றடைவதற்கு புண்ணியங்களும் ஒரு தடை என்கிறார்களே ஆழ்வார்கள். காரணம், புண்ணியங்களை அனுபவிக்கவும்
மீண்டும் ஒரு பிறவி எடுக்க வேண்டியிருக்கிறதே. அப்படி பார்த்தால் அதுவும் ஒரு விதமான தோஷமாக கொள்ள வேண்டியதுதான். ஓ, இந்த இடர்களை களையத்தான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாயா? ஆம் சுவாமி, மனதில் பல விதமான எண்ணங்கள் ஏற்படுகிறது. அதில் உள்ள குற்றங்கள், பேராசைகள் இவைகள் கூட தோஷமாக உள்ளதால் அவற்றை நீக்கினால்தான் பெருமாளின் பக்தி ஏற்பட்டு பிறகு அவனையே சரணாகவும் பற்ற முடியும். வாஸ்தவம்தான் அம்மா. ஆனால் உனக்கு அத்தகைய தோஷங்கள் அண்டுவதற்கு வாய்ப்பு ஏது? சதா அந்த எம்பெருமானையே துதிக்கிறாய், கோயில் கைங்கரியமும் செய்கிறாய். இதெல்லாம் நல்ல எண்ணங்களின் வெளிப்பாடுதானே. உனக்கு ஒரு குறையும் ஏற்படாது. நீ ஒரு மேன்மையான வாழ்க்கையை பெறுவாய். ஆண்டாள், காதில் நன்கு வாங்கிக் கொண்டாயா? சுவாமி தெய்வ சன்னிதானத்தில் நின்று கொண்டு உன்னை வாழ்த்தியிருக்கிறார். உன் கல்யாண காரியங்கள் இன்னும் வேகம் எடுக்கப் போகிறது பார். என்ன சொல்கிறீர்கள் பட்டரே? என்ன சுவாமி, உங்களுக்கு இன்னும் விஷயமே தெரியாதா? ஆண்டாளுக்கு கல்யாணம் நிச்சயமாக போகிறது. அப்படி சொல்லுங்கள். அதனால்தான் சுதர்சனத்தை சில நாட்களாக கண்ணில் பட காணோமா? மிகவும் நல்ல செய்தியை சொன்னீர்கள் பட்டரே. அம்மா ஆண்டாள், உன் கல்யாணம் அமோகமாக நடக்கும். நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாய். தங்கள் ஆசைகளுக்கு மிகவும் நன்றி. அகத்தில் அம்மா காத்துக் கொண்டிருப்பார்கள். நான் புறப்படுகிறேன். வருகிறேன். வருகிறேன் சுவாமி. மிகவும் அற்புதமான குழந்தை இல்லையா பட்டரே? ஆமாம் சுவாமி, சிறந்த குணவதி. நான் தங்களிடம் உறுதியாக கூறுகிறேன், இனி மாரநேர் நம்பி எங்கள் குடும்பத்தில் ஒருவர். ரஜினிகாந்தின் சினிமா பயணத்தை பாராட்டி மத்திய அரசு பத்ம விபூஷன் விருதை வழங்கி பெருமைப்படுத்தியிருக்காங்க. ரஜினிகாந்த் மேலும் பல விருதுகள் பெற வாழ்த்துவோம்.